Hallelujah. Hallelujah. So the past 2 days we were studying about speaking to the mountain. கடந்த 2 நாட்களாக நாம் எவ்வாறு மலையிடம் பேசுவது என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். Jesus saying that you should speak to the mountain. ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், நீங்கள் மலையோடு பேசுங்கள். And Jesus said, have faith in God. ஆண்டவர் இயேசு சொன்னார், கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள். Have faith in God. கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள். Have faith in God means have faith in the evidence that comes from the word of God. கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள் என்றால் இந்த இறைவார்த்தையிலிருந்து வருகின்ற நிரூபணம், எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னா நிரூபணம். So whenever you speak to God, எப்போதெல்லாம் நீங்கள் கடவுளிடம் பேசுகின்றீர்களோ, or you speak to your situation, அல்லது உங்களுடைய சூழ்நிலையிடம் நீங்கள் பேசுகின்றீர்களோ, it should always be in agreement to God's word. அது எப்போதும் கடவுளுடைய வார்த்தையோடு ஒத்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So today we are going to speak, we are going to learn 2 more scriptures. நம்ம இன்னைக்கு இன்னும் 2 வசனங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். And please pay attention to these 2 scriptures. இந்த 2 வசனங்களுக்கும் நீங்க நல்ல கவனத்தை செலுத்தணும். Because these 2 scriptures are going to make a great impact in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2 வசனங்களும் மிகப்பெரிய ஒரு நல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். Let's go to 2 Peter chapter 1. 2 பேதுரு 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Yesterday we were studying on speaking to the mountain. நேத்திக்கு நம்ம படித்தோம் மலையிடம் எவ்வாறு பேசுவது என்று. Now here is God going to give us the answer how to do it. இங்கு அதை நாம் எப்படி செய்வது என்பதற்கான பதில் இருக்கின்றது. 2 Peter chapter 1. 2 பேதுரு 1வது அதிகாரம் verse number 2. 2வது வசனம். கடவுளையும் நமது Only verse number 2. ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. What did you read? என்ன நம்ம வாசிச்சோம்? Read it again please. இன்னொரு கையெல்லாம் சேர்ந்து வாசிப்போம் மெதுவா. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. Now somebody will say, I have no peace in my life. யாராவது இப்படி சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் எனக்கு சமாதானமே இல்லை அப்படி. No matter how much I pray, I have got no peace in my life. நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் என் வாழ்க்கையில் எனக்கு சமாதானமே கிடைக்கல. Now according to the Bible, பைபிளின் படி how does a person receive peace? எவ்வாறு ஒரு நபர் அமைதியை சமாதானத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள்? எப்படி? Please read the Bible again. இப்ப திரும்ப இந்த வசனத்தை வாசிப்போம். Verse number 2 again. வாசிப்போம். கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. In that verse there is a word called peace. Here it is welfare. So in English the word is peace. ஆங்கிலத்தில் அதில் பீஸ் அப்படின்னு சொன்னால் அமைதி அல்லது சமாதானம். நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா நலம் கொடுத்துருக்கு. So how do you get this peace? எப்படி நமக்கு இந்த அமைதி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? ஆன்சர் அதில் இருக்குல்ல. The Bible says, பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, peace comes, சமாதானம் வருகின்றது. how எப்படி? To know God. Through the knowledge of God. கடவுளை பற்றிய அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது. So the more and more you have the knowledge of God, எவ்வளவுக்கு அதிகமாக கடவுளை பற்றிய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்களோ, 2 things will multiply in your life. அப்போ 2 காரியம் உங்க வாழ்க்கையில பெருகும். One is grace, ஒன்று வந்து அருள், and 2 is peace. இரண்டாவது அமைதி அல்லது சமாதானம். அருள் and peace. சமாதானம். Now what is the meaning of the word grace? அருள் என்றால் என்ன? அருள்னா என்னது? கிரேஸ், அப்படிதானே? What is grace? அருள், அது அர்த்தம் இல்லையா? அதுக்கு
பொருள் என்ன, இலக்கணம் என்ன? What is the meaning of the word grace? அருள் என்றால் என்ன? Ashirvadam. ஆசீர்வாதமா? Okay, grace means அருள் என்றால் God is willing to use His ability, கடவுள் தன்னுடைய திறனை நாம் His பயன்படுத்துவதற்கு, கடவுள் தன்னுடைய திறனையும் சக்தியையும் on your behalf நம்முடைய சார்பாக to give you victory, நாம் வெற்றி பெறுவதற்காக, even though you don't deserve it. நமக்கு அதற்கான தகுதி இல்லை என்றாலும் That is called grace. அதை பயன்படுத்துவதற்கு அவர் நமக்கு தருகின்ற அனுமதிதான். அதற்கு பெயர்தான் அருள். கடவுளுடைய வல்லமையையும் கடவுளுடைய சக்தியையும் நம் சார்பாக நமக்கு தகுதி இல்லை என்றாலும் நாம் பயன்படுத்துவதற்கு அவர் நமக்கு தருகின்ற அனுமதி, அதுக்கு பேர் தான் அருள். Let me give you an example. ஒரு உதாரணம். You were invited for a wedding உங்களை ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. and it was lunch break. அப்போ சாப்பாட்டு இடைவேளை. So you were sitting there நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. and there was a buffet laid down. அங்கே சாப்பாடெல்லாம் அப்படியே எல்லாம் எடுத்து வச்சிருக்குது. And they said lunch is ready, you can go and have your அவங்க lunch. சொன்னாங்க லஞ்ச் எல்லாம் சாப்பாடெல்லாம் அங்கே ரெடியாக இருக்குது, நீங்கள் போய் சாப்பிடலாம் அப்படி சொன்னாங்க. Now when you go and take your plate, அங்கே போய் நீங்கள் உங்கள் பிளேட் எடுக்கிறீங்க. you can take as much as you want. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்களே இப்படி எடுத்துக்கலாம். பஃபே. You can take as much as you want. எவ்வளோ உங்கள் பிளேட்டில் உங்களுக்கு சாப்பாடு, எந்த சாப்பாடு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். And when you are taking, you don't have to pay, நீங்கள் அப்படியே எடுத்து வைக்கும்போது அதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். because you are invited for that party. ஏன்னு சொன்னால் அந்த பார்ட்டிக்கு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, கார்டு. Are you following? சரியா? அழைப்பு. So what is laid on the table அங்கே அந்த டேபிளில் என்னெல்லாம் அடுக்கி வச்சிருக்குதோ is called grace. அதுதான் அருள். And when you go and take the plate and take how much you want is your faith. நீங்கள் பிளேட் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து வைக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் விசுவாசம். Are you following? கவனிக்கிறீங்களா? In the same way, what you are reading from the Bible, அதே மாதிரி தான் இந்த பைபிள்ல இருந்து நீங்கள் என்ன வாசிக்கின்றீர்களோ, that God through His Son Jesus wants to bless you. ஆண்டவர் தன் மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். All the promises of God that He gives you, எல்லா வாக்குறுதிகளும் அவர் உங்களுக்கு கொடுக்கின்றார், is a gift from God. அது கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசு. You did not earn it. நம்ம அதை சம்பாதிக்கல. It's given to you free. அது இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. I'll give you one more scripture so that you understand correctly. இன்னொரு வசனம் உங்களுக்கு தரேன், அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. Go to Ephesians chapter 2 verse 8. எபேசியர் வாசிப்போமா? நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொருக்க வாசிங்க. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது என்னது? கடவுளின். Okay. Now the word saved, there is a word called saved over there. இங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. The word saved includes healing, அந்த deliverance. மீட்பு அப்படிங்கிறது நிறைய காரியங்களை குறிக்கின்றது. It includes protection. அது பாதுகாப்பு, சுகம். It includes prosperity. செழுமை, வெற்றி. It includes eternal life. நித்திய நிரந்தர வாழ்வு. Now this whole package, இதுல அப்படியே ஒரு பேக்கேஜ் இவ்வளவு இருக்குது அந்த ஒரே இதுல. you receive by what? மீட்பு அது எதுல இருந்து நமக்கு கிடைக்குது? By grace. அருளால். How many of you believe that you are saved by grace? நீங்க இந்த அருளால் தான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அருளால் தான் நான் மீட்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் விசுவசிக்கீங்க? கை தூக்குங்க. Okay. How many of you believe that you are saved by faith? எத்தனை பேர் விசுவாசத்தினால தான் நான் மீட்கப்பட்டிருக்கேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க. Okay.
The Bible says, பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, none of us are saved by grace alone. நம்ம அருளால் மட்டுமல்ல நாம் மீட்படைந்தது, None of us are saved by faith alone. நாம் விசுவாசத்தினால் மட்டுமல்ல நாம் மீட்படைந்தது, We are saved by grace and நாம் faith. அருளாலும் விசுவாசத்தாலும் மீட்பை பெற்றிருக்கின்றோம். What is the meaning of that? அப்படின்னா என்ன அர்த்தம்? When a person comes and teaches the word of God, ஒரு நபர் வந்து இறைவார்த்தையை கற்றுக் கொடுக்கும்போது first of all, God gives you the grace to understand the word. கடவுள் முதலில் நமக்கு அந்த இறைவார்த்தையை புரிந்து கொள்வதற்கு அருள் கொடுக்கின்றார். God gives you the grace to believe the word of God. கடவுள் அந்த வார்த்தையை நாம் நம்புவதற்கு அருள் கொடுக்கின்றார். So what Jesus has done for you on the cross is explained to you. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் நமக்காக என்ன செய்தாரோ அது அங்கே நமக்கு விளக்கமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. Has anybody ever seen Jesus? யாராவது ஆண்டவர் இயேசுவை கண்ணால் பார்த்துருக்கீங்களா? கண்ணால் பார்த்துருக்கீங்களா? நேரடியா? Hello, has anybody ever seen Jesus? யாராவது ஆண்டவர் இயேசுவை நேராக பார்த்துருக்கீங்களா? illa. The person who preached to you and spoke about Jesus, has that person seen? ஒருத்தங்க வந்து ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லி கொடுக்காங்க, அவங்க ஆண்டவர் இயேசுவை பார்த்துருக்காங்களா? illa. இல்லை. So even though you have not seen, நீங்கள் கண்ணால் ஆண்டவர் இயேசுவை பார்க்காட்டாலும் கூட God gives you the grace to believe. ஆண்டவர் அதை நம்புவதற்கு உங்களுக்கு அருள் கொடுக்கிறார். So when you believe the unseen, நீங்கள் காணாதவற்றை நம்பும்போது, when you believe whatever is written in the Bible, இந்த பைபிளில் என்னெல்லாம் எழுதியிருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் நம்பும்போது, so when what is written in the Bible and your response to the Bible, they both come together, there is always going to be power of God manifested. இந்த பைபிளில் என்ன எழுதியிருக்கோ அதையும் நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ அந்த வார்த்தையையும் நீங்கள் நம்பும்போது கடவுளுடைய வல்லமை தெரிவுகளாக அங்கு வெளிப்படுகிறது. I'll repeat again. இன்னொரு தடவை I'll repeat again. Whatever is written in the Bible, பைபிளில் என்னெல்லாம் எழுதியிருக்குதோ you can't see it with your eyes, அதை கண்ணால் பார்க்க முடியாது. but you yet choose to believe. ஆனால் அதை நம்புவதற்கு நீங்கள் தேர்வு செய்யும்போது, But yet you choose to act on it. அந்த வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி நடப்பதற்கு முடிவு எடுக்கும்போது, Only when these two come together, இந்த ரெண்டும் சேர்ந்து வரும்போது, then there அதன் is பிறகு manifestation. அங்கு கண்ணால் காணக்கூடிய தெரிவுகள் தோன்றுகின்றது, வெளிப்பாடுகள். Let me give you an example. ஒரு உதாரணம், Let's say you had a XYZ problem. உங்களுக்கு XYZ அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் இருக்கு, 1 2 3ன்னு இருக்குன்னு So when வச்சுக்கோங்க. you have got a problem, உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது are you joyful or sad? நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா, கவலையா இருக்கீங்களா? Sad. Okay. Now is the Bible saying to be sad or to be rejoicing in the Lord? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? நீங்க நல்லா மகிழ்ச்சியோட இருக்கணுமா அல்லது கவலையா இருக்கணுமா? என்ன சொல்லியிருக்குது? ஹாப்பி, ஜாய். Okay. But do we do that? ஆனா நம்ம அதை செய்யறோமா? And that is why even though the grace of God is there, the power is not seen. அதனால தான் கடவுளுடைய அருள் இருந்தாலும் அந்த வல்லமையை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிப்பதில்லை. I'll show you. Go to Psalms chapter 8, திருப்பாடல் 8 verse number 2. 2வது வசனம். திருப்பாடல் 8:2. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி பகைவரை ஒடுக்கினீர், எதிரியையும் பழிவாங்குவோரையும் அடக்கினீர். What is it saying? அது என்ன சொல்லுது? Out of the mouth of babes and suckling, பாலகரின் மொழியிலும் பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி அப்படி சொல்லுது. God has put power in their mouth. ஆண்டவர் தன்னுடைய சக்தியை அவர்களின் வாயிலை வைத்திருக்கின்றார். That when they praise God, அவர்கள் ஆண்டவரை துதிக்கும் போது even the devil is stopped and paralyzed. சாத்தான் கூட
சக்தியை இழந்து வலிமையை இழந்து போகின்றான். Praise God. பிரைஸ் காட். But do we believe it? ஆனால் நம்ம அதை நம்புகிறோமா? Do we believe that when we open our mouth and praise God, power goes out that destroys the work of the devil? நம்ம வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கும் போது நம்ம வாயிலிருந்து அந்த துதியிலிருந்து சக்தி வெளிப்பட்டு சாத்தானை அது கட்டி போட்டுருது, சாத்தானை விரட்டி விடுது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோமா? Just now brother Sanan was leading you into a song. நம்ம சகோதரர் சனல் வந்து இப்போ உங்களை வந்து பாடுங்கன்னு சொல்லி ஒரு பாட்டெலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. All of you were singing. எல்லாருமே பாடிட்டு இருந்தீங்க. But how many of you are singing believing that every word that is coming out of my mouth is destroying the work of the devil? அப்படி பாடிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்பி நம்ம பாடுற இந்த பாட்டு இந்த வார்த்தை சாத்தானுடைய எல்லா செயல்களையும் அது அழித்து போட்டுவிடும், கட்டி தூர போட்டுவிடும் என்று நம்பிக்கையோடு பாடினோம்? How will you believe? எப்படி நம்ம நம்புவோம்? Because it's written here. அங்கே வந்து பைபிளில் எழுதி இருக்குது. So this is called the grace of God. இதுதான் ஆண்டவருடைய அருள். And you believing and responding, நீங்கள் அதை நம்பி அது என்ன சொல்லுதோ அதன்படி செயல்பட ஆரம்பித்தால் is your faith. அது உங்களுடைய விசுவாசம். When these two get together, அந்த விசுவாசம் இந்த நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இந்த இரண்டும் சேர்ந்து, and now you're praising God. இப்போ நீங்கள் வந்து புரிந்து கொண்டு அதை நம்பிக்கையோடு நீங்கள் துதிக்கும் போது, even in the bad situation, உங்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்தித்தாலும் you have the joy, உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றது. because now you understand இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் that your praise is destroying the work of the devil. உங்களுடைய புகழ்ச்சி சாத்தானுடைய எல்லா தீய சக்திகளையும் அது அழித்து போட்டு விடுகின்றது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. Your praise is destroying the mountain that is coming against you. உங்களுக்கு எதிராக வருகின்ற மலைகளை நீங்கள் துதிக்கும் போது அது அதை பெயர்த்து அழித்து விடுகிறது. Are you following? நீங்க கவனிக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? You can sing the same song நீங்க அதே பாட்டை திரும்ப பாடலாம் and have no understanding. ஒரு புரிதலும் இல்லை உங்களுக்கு. There is no power flowing. அப்போ ஒரு சக்தியும் அந்த பாடல் மூலமாக உங்களுக்குள்ள வராது. You can sing the same song, நீங்க அதே பாடலை திரும்ப பாடலாம், understand the scripture, அதை நல்லா புரிந்து கொண்டு பாடலாம். and now when you're singing, இப்போ நீங்க பாடும்போது there is power going out of you. உங்களில் இருந்து சக்தி வல்லமை வெளிப்படும். These two combination of the promise of God and your response is called grace and faith. ஆண்டவருடைய வாக்குறுதியும் அந்த வாக்குறுதிகளுக்கு நீங்கள் செயல்படுகின்ற அந்த விசுவாச செயல்பாடும் சேர்ந்து வல்லமையை கொண்டு வந்து தீய சக்திகளை அழித்துவிடும். அதுதான் அருள். Are you following now? இப்போ புரியுதா? Are you following now? அருள்னா என்னன்னு புரியுதா? Please don't forget this verse. இதை நீங்க மறந்துடாதீங்க. திருப்பாடல் 8:2. Always remember this verse. இதை நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஞாபகத்துல. So now when you open your mouth and you're praising God, இப்போ நீங்க உங்க வாயை திறந்து நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, or you're singing any song, அல்லது ஏதாவது பாடலை புரிந்து பாடினீர்கள் என்றால், or you're speaking any scripture, அல்லது ஏதாவது வாக்குறுதிகளை பேசினீர்கள் என்றால், remember every word that is coming out of your mouth. ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாயிலிருந்து வருவதை நீங்கள் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Has got power. அதற்கு சக்தி இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So the next time you are singing, அடுத்த தடவை நீங்க பாடும்போது will you be singing with joy or just singing? நல்ல மகிழ்ச்சியா நீங்க பாடுவீங்களா அல்லது பாடணுமேன்னு பாடுவீங்களா? Now with understanding when you are doing, it becomes your faith. நீங்க புரிந்து கொண்டு பாடும்போது அது உங்கள் விசுவாசமாக மாறி போகின்றது. And faith is that powerful force. அந்த விசுவாசம் தான் வல்லமை உள்ள ஒரு சக்தி, உந்து சக்தி. It will go and work for you. அது உங்களுக்காக சென்று அது வேலை செய்யும். Faith will be able to do impossible thing. எதெல்லாம் நடக்க முடியாது என்று நாம் நினைக்கின்றோமோ இந்த விசுவாசமானது அதை எல்லாம் செயல்படுத்தி காட்டும். Did you understand up till here? புரியுதா? நல்லா புரியுதா? Did you understand up till here? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? Okay, let's come back to 2 Peter. 2 பேதுருக்கு திரும்பி வருவோம். Grace is God's power. அருள் என்பது கடவுளுடைய சக்தி, வல்லமை, which he is willing to use on your behalf. அது உங்கள் சார்பாக செயல்படுவதற்கு கடவுள் சம்மதம் தெரிவிக்கின்றார்.
even though you don't deserve it. நமக்கு எந்த தகுதி இல்லை என்றாலும் கடவுள் அதை நாம் பயன்படுத்த அவர் விருப்பமுள்ளவராக இருக்கின்றார். So how does a person get grace? அப்போ ஒரு நபர் எவ்வாறு இந்த அருளை பெற்றுக்கொள்வார்? Through the knowledge of God. ஆண்டவரை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வதன் மூலமாக. And where do you get the knowledge of God? எப்போது உங்களுக்கு ஆண்டவரை பற்றிய அருள் கிடைக்கும், அறிவு கிடைக்கும்? In the word of God. அது இறைவார்த்தையின் மூலமாக கிடைக்கும். You look into any person. நீங்க யாராவது ஒருத்தங்களை நீங்க இப்படி பாருங்க. That person was living a Christian life. அவங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. No knowledge of the word. அவங்களுக்கு இறைவார்த்தையை பற்றிய அறிவே இல்லை. One fine day goes for a retreat. ஒரு நாளைக்கு அவங்க தியானத்துக்கு போறாங்க. Gets the knowledge of God. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பற்றிய அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். Gets more and more knowledge of God. ஆண்டவரை பற்றிய அறிவை அதிகமாக அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். Responds to agree the word of God. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒத்துக்கொள்வதற்கு அவர்கள் இப்போது முயல்கின்றார்கள். Within a few months, ஒரு கொஞ்ச மாதத்திற்கு உள்ளாகவே you not only see that person's life is changed, நீங்க அவங்களுடைய வாழ்க்கை மாறுவதை மட்டும் நீங்கள் பார்ப்பதில்லை. you see so many healings, so many miracles happening in that person's அவங்க வாழ்க்கையில அநேக குணமளித்தலும் இன்னும் அநேக அற்புதங்களும் நடப்பதை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். Have you noticed that? அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை Have you noticed that? அதை நீங்க பார்த்திருக்கீங்களா? Never. ஒரு நாளும் பார்த்தது இல்லையா? Why are they not talking? யாரும் தியானத்துக்கு போகலையோ? பேச மாட்டீங்களோ? I will tell you about my life. நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்றேன். I was living only a sinful life. நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கையாக இருந்தது. I didn't even want to come to church. எனக்கு கோயிலுக்கு போக கூட எனக்கு விருப்பமே கிடையாது. Only sin. பாவம் 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 பாவம். And then I came to Jesus. அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் இயேசுவிடம் வந்தேன். And I began to get the knowledge of the word of God. ஆண்டவருடைய இந்த வார்த்தையை பற்றிய அறிவை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். I had lost everything in life. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். No house to stay. எனக்கு தங்குவதற்கு வீடு கிடையாது. No money to eat food. எனக்கு சாப்பிடுவதற்கு பொருள் வாங்குவதற்கு பணம் இல்லை. Miserable situation. என்னுடைய வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கையாக இருந்தது. All I was doing was reading the Bible. நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்னு சொன்னா இந்த இறைவார்த்தையை மட்டும் தொடர்ந்து நான் வாசிச்சுட்டே இருந்தேன். Did not understand the Bible. ஆனா எனக்கு பைபிள்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல. So in a week 3 days 4 days I used to go to different places to listen to the word of God. அப்ப நான் 2-3 இடங்களுக்கெல்லாம் நான் தொடர்ந்து போய் இந்த இறைவார்த்தையை அப்படியே நான் கேட்டுட்டே இருப்பேன். The priest used to explain the word. அப்போ அருள் தந்தை இறைவார்த்தையை அவங்க விளக்கி சொல்லிட்டு இருப்பாங்க. Whatever he explained, அவங்க என்னெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்களோ, whether I like it or not, அது எனக்கு பிடிக்குதோ எனக்கு பிடிக்கலையோ, I would practice it. அதை நான் திரும்பவும் செயல்முறை பார்ப்பேன். அதை நான் நடைமுறைப்படுத்தி பார்ப்பேன். It went on. அது அப்படியே தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு என்னோட வாழ்க்கையில. ஒரு நாளைக்கு ஒரு தடவை. But within a few months I saw. ஆனா கொஞ்சம் மாதங்களிலே நான் கண்டு கொண்டேன். The first thing that happened in my life was. முதல் என் வாழ்க்கையில என்ன நடந்தது என்றால். My life had changed. Praise God. என் வாழ்க்கையானது மாற ஆரம்பித்தது. My life had changed. The mic went off. வாழ்க்கை மாறுச்சுன்னு சொன்னேன். மைக் டக்குன்னு நினைச்சு. Hallelujah. Hallelujah. My life had changed. என்னுடைய வாழ்க்கை மாறியது. Sin was gone. பாவம் என்னை விட்டு அகன்றது. And I saw. நான் பார்த்தேன் miracles happening through my hands. என் கைகள் வழியாக அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. Healings taking place through my hands. சுகமளித்தல் என் கைகள் வழியாக நடக்க ஆரம்பித்தது. Blessings after blessings coming into my hands. ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பித்தது. Once I found the secret, இந்த ரகசியத்தை நான் எப்போது கண்டு கொண்டேனோ, I started getting more and more knowledge from the word of God. நான் இறைவார்த்தையிலிருந்து அதிகமாக அறிவை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். Applying more and more of the word of God in my life. அதிகமாக இறைவார்த்தையை என் வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்த ஆரம்பித்தேன். I began to see God blessing me financially. அப்போது கடவுள் என்னுடைய பண நிலைமையிலே அதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். In 15 years, 15 ஆண்டுகளிலே He has blessed me so much. ஆண்டவர் என்னை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். There is no lack in my life. என் வாழ்க்கையிலே இல்லை என்பது எதுவுமே இல்லை.
No clap. This is what happened. இந்த இறைவார்த்தை தான் This is what changed my life. இந்த இறைவார்த்தை தான் என் வாழ்க்கையை எப்படி மாற்றி போட்டுச்சு. And I've come to tell you. நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். I've come to tell you a good news. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். In my 15 years of experience, என்னுடைய 15 ஆண்டு அனுபவத்திலே my God, என்னுடைய கடவுள் never consults my past. என்னுடைய கடந்த காலத்தை பற்றி அவர் கண்டு கொள்வதே இல்லை. அதை பற்றி அவர் அக்கறை எடுப்பதே இல்லை. To give me a future. எனக்கு எதிர்காலம் தருவதற்காக கடந்த காலத்தை அவர் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. If God had to deal with me according to my past, என்னுடைய கடந்த காலத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதன்படி கடவுள் எனக்கு வெகுமதிகளை கொடுக்க வேண்டும் என்றால் I would have been dead long time back. நான் எவ்வளவோ காலத்துக்கு முன்னாலேயே நான் இறந்து போயிருக்க வேண்டும். The good news is, ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், no matter how much of mistakes you have done in life, உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தவறு செய்திருந்தாலும், but when you come to Jesus, நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் வரும்போது you repent, நீங்கள் மனம் வருத்தப்பட்டு you confess, நீங்க பாவ அறிக்கை செய்யும்போது, and you ask God to forgive you, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று நீங்கள் கேட்கும்போது, and you start your life on the word of God, உங்களுடைய வாழ்க்கையை இறைவார்த்தையின் அடிப்படையில் ஆரம்பிக்கும் போது you will find blessing after blessing coming into your life. உங்க வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருப்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். The more and more you are the doer of the word, எவ்வளவுக்கு அதிகமாக இறைவார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பவராக செயல்படுத்துபவராக நீங்கள் மாறும்போது the more and more the blessing of God. அதிகமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். Open to the third verse. மூணாவது வசனம். So now do you understand how do you get grace? Hold on before you go 3. பாருங்க, how do you get grace? இப்போ தெரிஞ்சிச்சா எப்படி அருள் நமக்கு கிடைக்கும்னு? புரிஞ்சிச்சா? How do you get grace? எப்படி கிடைக்கும் நமக்கு? Through the knowledge of God. ஆண்டவரை அறிகின்ற அறிவினால். No knowledge of God, ஆண்டவரை பற்றி அறிவு நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, no grace of God, அப்போ ஆண்டவருடைய அருளும் இல்லை. no grace of God, ஆண்டவருடைய அருள் இல்லைன்னா no faith of God, விசுவாசம் இல்லை. no faith of God, கடவுளுடைய விசுவாசம் இல்லை, no blessing of God. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதமும் இல்லை. புரிஞ்சுதா? சரியா Take the verse 3. இப்போ மூணாவது வசனம். This is my favorite verse. Come on, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். எல்லாரும் எடுத்துக்கங்க வாசிப்போம். தம்முடைய read it slowly. Read it very slowly. மெதுவா வாசிப்போம். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். Read that again. இன்னொருக்க வாசிப்போம். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். Now when you read that verse 3, is he saying he will give you or he has given you? அந்த மூணாவது வசனம் இப்போ வாசிச்சோம்ல, அதில் தருவார் அப்படின்னு